ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது 5 ஆகமங்களில் ஒன்றான லேவியர் ஆகமம். இந்த 5 ஆகமங்களும் மோசேயின் மூலமாய் எழுதப்பட்ட நூல்களாகும். பஞ்சாகமம் என்பது பெயர். இந்த 3வது புத்தகமான லேவியர் ஆகமம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுவதை குறித்து அதற்கான சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இந்த எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1445 முதல் 1405 வரை. இந்த புத்தகத்தின் மைய கருத்து பரிசுத்தம் ஆகும். யெகோவா பரிசுத்தமானவர், ஆகையால் அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையே முழு புத்தகமும் வலியுறுத்துகிறது. யாத்ராகம புத்தகம் எகிப்திலிருந்து மீட்சியை சொல்வது போல லேவியராகமம் மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடனான பரிசுத்த உறவை எவ்வாறு நாம் அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு போதிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எவ்வாறு நாம் அருகில் நெருங்கி ஜீவிக்க முடியும், அவருடைய சந்நிதியில் எவ்வாறு பரிசுத்தமாய் நிற்க முடியும், அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து இந்த புத்தகம் நமக்கு மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறது. இந்த புத்தகத்தின் சில முக்கிய நோக்கங்களை குறித்து நாம் காண்போம். இதில் அநேக பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலிகள், பலிமுறைகள் என்பது நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நாம் சேர்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. முதல் பலியாக பாவ மன்னிப்பிற்கான பலியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆசாரியர்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று இந்த பலிகளை ஜனங்களுக்காக பொறுப்பெடுத்து செய்வது, அவர்கள் மத்தியஸ்தர்களாக இருந்து பலியை செலுத்துவது, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி முழு உலகத்தையும் முழு மனுக்குலத்தையும் இரட்சிப்பிற்குள்ளாக நடத்துவதற்கு சமமாய் காணப்படுகிறது. பரிசுத்த வாழ்க்கை என்பது அசுத்தத்திற்கு விலகி, அசுத்த இச்சைகளுக்கு விலகி தேவனுடைய சித்தப்படி வாழ்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் தேவனுடைய சட்டத்திட்டங்களை நாம் கை கொண்டு வாழ வேண்டும். பலிகளை செலுத்தி வாழ வேண்டும். பண்டிகைகளை ஆசரித்து நாம் வாழ வேண்டும். பலிகளும் பண்டிகைகளும் தேவனுடைய நாட்களை நாம் கடைபிடிக்கும் பொழுதும் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களும், அந்த கட்டளைகளை மீறி நடக்கும் பொழுது சாபங்களும் நமக்கு வருவதாக வேதம் நமக்கு தெளிவாய் எச்சரிக்கிறது. இந்த புத்தகத்தில் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது வருகின்ற விளைவுகளை குறித்தும் அநேக வசனங்களை நாம் காண முடிகிறது. மைய கருத்தாக லேவியராகமம் 19 அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம் தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு வழிவகை செய்திருக்கிறார். மோசேயின் மூலமாக அநேக சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுத்து ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்கு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்திலே தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், தேவன் நம் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதில் பிரதானமாக காணப்படுவது அவரை போல நாம் பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும். உலக ஆசைகள், பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு மாசற்ற வாழ்வை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பலிகளும் பண்டிகைகளும் எப்படி நம்மை யெகோவா தேவனிடத்தில் நம்மை நெருங்கி ஜீவிக்கும்படி உதவி செய்கிறது. முதல் பலியாக நாம் பார்க்கும் பொழுது சர்வாங்க தகன பலி. இது நம்மையே முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனத்தில் சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் பார்க்கிறோம். இது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாய் காணப்படுகிறது. தேவன் இந்த பலியின் மேல் பிரியமாய் இருக்கிறார்.
நாம் நம்மை முழுவதுமாக ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பலியானது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் காணப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுதும் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பது ஜீவனுள்ள ஆராதனையாக, ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுப்பது ஜீவனுள்ள தேவனுக்கு ஏற்ற பலியாக ஆராதனையாய் காணப்படுகிறது. நம் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம் ஆவியையும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது போஜன பலி. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த போஜன பலியானது நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக மாவு, எண்ணெய், தூபவர்க்கம் இவற்றை ஞாபகக்குறியாக இங்கே தகிப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம் இவை மூன்றும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பலியான சர்வாங்க தகன பலியிலே நம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு நன்றி பலியாக எண்ணெய், மாவு, தூப வர்க்கத்தை நாம் செலுத்தும் பொழுது தேவன் அந்த தகன பலியின் மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது சமாதான பலி. தேவனுடனும் மனிதர்களுடனும் சமாதான உறவை வெளிப்படுத்துவது ஆகும். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். தேவனுடன் நாம் ஒப்புரவாகும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ஒப்புரவாகும் பொழுது மனிதர்களோடும் நாம் ஒப்புரவாகி விடுகிறோம். முதலாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு சரியான நிலையில் இருக்க வேண்டும். நம் பாவங்கள் அறிக்கையிட வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானம் வரும் பொழுது நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையே மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த சமாதான பலியானது தேவன் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி நம் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக கொடுத்து அவரே சமாதான காரணராய் இந்த பூமியிலே வந்தார். அதற்கு அடையாளமாக இந்த சமாதான பலி காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பாவ நிவாரண பலியை குறித்து லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனத்தில் பார்க்கிறோம். அறியாமல் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நாம் செய்கிற பாவங்கள், அவைகள் அதற்கான பலிகளை நாம் செலுத்தும் பொழுது, அந்த குற்ற நிவாரண பலியை நாம் செலுத்தும் பொழுது அவைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. தெரியாமல் செய்யப்படுகிற பாவங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவைகள் வரும் பொழுது, செய்யத்தகாததை நாம் செய்துவிட்டோம் என்று எண்ணும் பொழுது, அதற்கான பிராயசித்தத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்த பலியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த குற்ற நிவாரண பலி கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி எதையாகிலும் நான் செய்திருப்போமே ஆனால் அதற்காக இந்த குற்ற நிவாரண பலியை நாம் செலுத்த வேண்டும். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 19ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பண்டிகை பலிகள். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை போன்ற நாட்களில் செலுத்தப்படும் விசேஷ பலிகள் பண்டிகை பலிகளாக காணப்படுகிறது. பண்டிகை காலங்களிலே, பண்டிகை நாட்களிலே தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்த வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், நன்றிகளை செலுத்த வேண்டும், அறியாமல் செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும், கட்டளைகளை மீறி செய்த பாவங்கள், குற்றங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த பண்டிகை காலத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் 8ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது பிற நியம பலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் துவங்கும் பொழுது, புதிய மாதத்தை நாம் துவங்கும் பொழுது முதல் நாளிலே செலுத்துகிற பலிகளும், பாவ நிவாரண நாள், வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள், பாவ நிவிர்த்தியின் நாளாக ஏற்படுகிற விசேஷித்த அந்த நாளிலே நாம் செலுத்துகிற பலிகளும் இந்த பிற நியம பலிகளிலே காணப்படுகிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம்
1 முதல் 34ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த லேவியராகமம் புத்தகத்திலே நாம் முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனும் குடும்பமும் நம் வாழ்க்கையிலே எவ்வாறு இந்த புத்தகத்திலே நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்பது. தேவன் நம் குடும்பத்தின் தலைவராக இருந்து நம் குடும்பத்தை எப்படி அவர் ஆளுகை செய்ய வேண்டும், குடும்பமானது தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுகிறது, குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த லேவியராகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனும் குடும்பமும் என்கிற அந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய திட்டம் என்பது குடும்பத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தம் அதிகமாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. வெறும் ஆலய வழிபாட்டிலும் சடங்காசாரமான முறைமைகளிலும் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. நம்முடைய பாவங்களெல்லாம் நாம் அறிக்கையிட்டு நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு உகந்ததாக நாம் செலுத்தும் பொழுது, காணிக்கைகளை செலுத்தும் பொழுது, நம்மையே பலியாக நாம் செலுத்தும் பொழுது நாம் அநேக பாவங்களிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம். தேவனுடைய கட்டளைகள் நியாயப்பிரமாணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்த்து நடக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட அந்த குடும்ப உறவு, அந்த திருமண உறவு அது பாவத்திற்கு உள்ளாகாதபடிக்கு தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். குடும்ப உறவுகளிலே அனைத்திலும் எல்லா உறவுகளிலும் தேவன் தம்முடைய பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கணவன் மனைவி உறவுகளிலும், கணவன் மனைவி இடையான பாலுறவுகளிலும், சமூக உறவுகளிலும், மற்ற மனிதர்களோடு உள்ள உறவுகளிலும், குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையேயான உறவுகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் முழுவதும் உறவுகளுக்கிடையேயான பரிசுத்தத்தின் சட்டங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. காம இச்சை, மோகம், தவறான பாலுறவு, கணவன் மனைவி அல்லாதவர்களிடம் உடலுறவு வைப்பது, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமான மீறி நாம் செய்யப்படுகிற பாவமாய் காணப்படுகிறது. தேவன் உறவுகளுக்கிடையிலான எல்லைகளை நியமித்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையிலான எல்லைகளை நியமித்திருக்கிறார். உறவினர்களுக்கு இடையான எல்லைகளை நியமித்திருக்கிறார். சமூகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான எல்லைகளை நியமித்திருக்கிறார். பரிசுத்தத்தை மீறுவது எந்த விதத்திலும் பாவமாக காணப்படுகிறது. தாய், தந்தை அல்லது அண்ணன், தங்கை, சகோதரி, சகோதரன் மற்ற ஆண் ஒருவரோடு பாலுறவு வைப்பதும், மிருகங்களோடு புணர்வதும் அனைத்தும் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானதாய் காணப்படுகிறது. இதை குறித்து நாம் லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 30ஆம் வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்படி என்றால் குடும்பத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் ஒரு புது குடும்பத்தை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது தேவனை மையமாக கொண்டு, பரிசுத்தத்தை மையமாக கொண்டு அந்த வாழ்க்கையை அவர்கள் துவங்க வேண்டும். இதன் மூலம் தேவன் குடும்பத்தின் உறவுகளில் மதிப்பு, மரியாதை, ஒழுக்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெற்றோரை மதிப்பது பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உறவுகளை காப்பது பரிசுத்தமான வாழ்வின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக உறவுகளில் அனைத்திலும் பரிசுத்தத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் அயலானை உன்னை போல் நேசி என்று சொல்லி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனமானது குடும்ப உறவுகளையும் கடந்து வெளியே உள்ள உறவுகளை பற்றி கூறுகிறது. அன்பு, நியாயம் இவைகளை நாம் செலுத்தும் பொழுது, இவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது அது பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் மிகவும் கடுமையாக எச்சரிக்கிற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படும் பொழுது வரும் தண்டனைகள் மிகவும் வலிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20:22ஆம் வசனத்தில், நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள்.
இது மிகவும் வலிமையான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அந்த தேசமானது நம்மை கக்கி போடும் என்று மிகவும் கடினமாக ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வதை குறித்து இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? குடும்ப உறவு, குடும்பத்தில் பரிசுத்தம் என்பது தேவன் விரும்புகிற மிகவும் ஒரு உன்னதமான ஒரு குணாதிசயமாய் காணப்படுகிறது. நாம் கடைபிடிக்க வேண்டிய குணாதிசயமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த லேவியராகமத்தில் பரிசுத்தம் என்பது நம் வாழ்வில் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா உறவுகளிலும் தூய்மையுடனும் அன்புடனும் ஒழுக்கமுடனும் வாழ்வது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. இது எதற்கு நம்மை நடத்தி செல்லுகிறது என்று நாம் பார்ப்போமேயானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்தரிப்பதற்கு இந்த உறவில் பரிசுத்தம் நம்மை நடத்தி செல்லுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கணவன், மனைவி, குடும்பத்தினர், அருகில் இருப்பவர்கள், இனஜன பந்துக்கள் மத்தியிலே நாம் ஒற்றுமையாய் காணப்படும் பொழுது, சமுதாயத்திலும் ஒற்றுமையாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநியாயம், பொய், துரோகம், பாவம் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த குடும்ப வாழ்க்கை தேவன் மீண்டுமாக இந்த லேவியராகமம் புத்தகத்திலே வலியுறுத்துகிறார். குடும்ப வாழ்க்கை வெறும் சமூக ஒழுக்கம் அல்ல, அது ஆன்மீக புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே நாம் சன்மார்க்கராய் வாழ்வது மாத்திரமல்ல, சன்மார்க்கத்தை தாண்டி நாம் தேவனுக்கு பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும். வேதாகமம் பாலுறவில் ஒழுக்க நெறியை நமக்கு முக்கியப்படுத்தி இருக்கிறது. பாலியல் உடலுறவு திருமணமானவர்களுக்கு மட்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலியல் உறவை திருமணத்திற்கு முன்பதாக எந்த ஒரு இடத்திலும் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. திருமணத்திற்கு பின் ஒருவரின் பாலியல் உறவு தன்னுடைய முறைப்படி தன் துணைவியாருடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சில நியமங்களை வைத்திருக்கிறார். லேவியராகமம் நினைப்பூட்டுவது பரிசுத்த வாழ்க்கை குடும்பத்தில் துவங்குகிறது என்பதை நாம் தெளிவாக காண்கிறோம். குடும்பத்தில் தான் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து சமூகத்திலே அந்த பரிசுத்தம் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குடும்பத்திலே பரிசுத்தம் வரும் பொழுது அது சமூகத்திற்கு கடந்து செல்லுகிறது. அப்படியானால் நாம் தொடர்ந்து தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்தத்தை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் காத்து கொள்ள வேண்டும். ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டும். உடைந்த எல்லா உறவுகளையும் நாம் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம் குடும்பத்தையும் நம் சமூக உறவுகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பரிசுத்தம் என்பதற்குரிய எபிரேய சொல் 100 முறைக்கும் மேலாக வருகிறது. தேவன் மோசேயோடு பேசினார் என்பது வெளிப்படையாக 38 இடங்களில் காணப்படுகிறது. பாவ நிவிர்த்தி செய்யும் நாள் குறித்து 16ஆம் அதிகாரம் மிகச் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என இப்புத்தகம் வலியுறுத்துகிறது. இந்த லேவியராகமம் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் இன்றைக்கு என்னவென்றால், நம் குடும்பத்திலே தேவன் மையமாக இருந்து நடுவிலே இருந்து கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் மத்தியிலே அவர் நடுவிலே இருந்து நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் இருக்கிற இடத்திலே பரிசுத்தம் உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்திலே எல்லா கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நமக்கு எல்லா சபிக்கப்பட்ட பாவங்களிலிருந்தும் சாபங்களிலும் இருந்து விடுதலை உண்டு. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியம், கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலும்
அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த லேவியராகமம் புத்தகத்திலே நாம் வாசித்த வண்ணமாக பரிசுத்தத்திற்கு நேராக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளையும் பெற்றோர்கள் பரிசுத்தத்திலே வாழ்கிறவர்களாகவும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.